அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் பார்க்கலாம். இன்று நம்ம விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பின் பொருள் என்பது பரப்பப்படும் வதந்திகள், தொடரும் கைதுகள். இதுதான் தலைப்பாக எடுத்திருக்கிறோம். முதல்வரின் உடல்நிலை சார்ந்து நாள்தோறும் பரப்பப்பட்ட வதந்திகள், அது பல இடங்களில் எச்சரிக்கையை காவல்துறையினர் செய்து கொண்டே இருந்தார்கள். வதந்திகள் பரப்ப வேண்டாம், அது பிரச்சனையாக இருக்கும் என்று. ஆனால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இன்றைக்கு கைது நடவடிக்கை, கிட்டத்தட்ட 7 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பலர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கைது நடவடிக்கையே இன்றைக்கு ஒரு விவாதமாக மாறி இருக்கிறது. இது ஜனநாயகத்திற்கு உகந்தது தானா, பேச்சுரிமைக்கு உகந்தது தானா என்ற பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திரு ராமதாஸ் அவர்களினுடைய அறிக்கை இந்த பிரச்சனையை இன்னொரு கட்டத்திற்கு தள்ளி இருக்கிறது என்றே சொல்லலாம். முதல்வரின் உடல்நிலை பற்றி பேசினாலே கைது செய்வது ஜனநாயகத்திற்கு அழகல்ல என்று ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை திரு ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாகத்தான் நம்ம இன்றைய விவாதத்தில் பேச போகிறோம். நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் கேள்வி நேரத்தில். மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். பரப்பப்படும் வதந்திகள், தொடரும் கைதுகள், இந்த கைது நடவடிக்கைகள் ஏற்புடையதுதானா? வதந்திகளை பரப்புவதே ஜனநாயகம் என்று நம்ம சொல்ல முடியுமா? அல்லது இன்றைய சூழல்ல கருத்துரிமைக்கான கழுத்து நெரிக்கப்படுகிறதா அப்படின்னு பல தளங்களில் பேச வேண்டிய தலைப்பு. நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திரு சிவ இளங்கோ, சட்ட பஞ்சாயத்து இயக்கத்திலிருந்து. வணக்கம் திரு சிவ இளங்கோ. வழக்கறிஞர் திரு ராஜசேகர் அவர்கள் வணக்கம். பாமகவிலிருந்து வழக்கறிஞர் பால் அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள். 4 பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அதில் இன்னொரு கோரிக்கை நான் எதிர்பார்ப்பது என்பது, இங்கு பேசுவது வதந்தியாகவோ அவதூறாகவோ மாறிவிடக்கூடாது அப்படின்ற கரிசனத்தோடு தான் இந்த வாதத்தை நகர்த்தணும்னு நினைக்கிறேன். திரு ராஜசேகர், உங்களிடமிருந்து தான் ஆரம்பிக்கணும். திரு ராமதாஸ் அவர்களினுடைய அறிக்கையை பார்க்கிறப்ப அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். இங்கு இருக்கக்கூடிய 90 விழுக்காடு மக்கள், அது ரயில் நிலையமாக இருக்கலாம், பேருந்துல இருக்கலாம், தொலைபேசிகளில் இருக்கலாம், ஏதோ கண்ணால் கண்ட மாதிரி தான் அரசியலே பேசிகிட்டு இருப்பாங்க. அதுதான் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அறிவாலயத்தில் என்ன நடந்ததுன்னா, போயஸ் கார்டனில் என்ன இருந்தது, அப்படிதான் பத்திரிகையும் எழுதுவாங்க. இதற்கெல்லாம் நீங்கள் கைது அப்படின்னு போவதே, அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், சிறுபிள்ளைத்தனம்னு சொல்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதலாவதாக இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், அதாவது நம்ம தமிழ்நாடோட வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஷாமனெல்லாம் நல்லா முதிர்ந்த ஒரு பத்திரிகையாளர், அவருக்கு தெரியும். இமோஷ்னலாகவும் சென்டிமெண்ட்லாகவும் இந்த லீடர்ஷிப் கூட ஒரு அட்டாச்மெண்ட்டை உருவாக்கி தான் அந்த கல்ட், அந்த எப்படி சொல்கிறது, ஒரு பர்சனாலிட்டி கல்ட்டில் தான் எல்லா அரசியல் கட்சிகளும் வளர்ந்து வந்திருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரம் த டே ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் பிஃபோர் அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்தியாவும் சரி, தமிழ்நாடு வந்து அதில் நம்பர் 1. அந்த பர்சனாலிட்டி கல்ட்டு, இந்த ஃபிலிம் ஸ்டார் பேக்ரவுண்டு, இதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்க தே சி தெம்செல்ஸ் இன் த லீடர்ஷிப். அப்படின்னா தன்னை இப்போ ஒரு ராம்தாஸ் தலைவராகட்டும், இவர் என்ன நினைக்கிறாருன்னா அவரே டாக்டர் ராம்தாஸாகவே இவர் மாறிடுவார். அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக ஒரு அட்டாச்மெண்ட். அந்த மாதிரி ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்டனும் சொந்த தாயா தான் தமிழக முதலமைச்சரை பார்க்குறாங்க. சார் இருங்க திரு ராஜசேகர், இருங்க சார், இருங்க. என்னுடைய கேள்வி வந்துருங்க. பாமகவிலையும் அப்படிதான் நினைப்பாங்க. இருங்க சார், ஒரே ஒரு விஷயம் சார், அது ஒரு சின்ன கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க தலைவர் என்பவர் பெரிதானவர் தான் சார். அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்க நான் பேசுறது முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இன்டர்ஃபியர் பண்றீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு இமோஷனல் பாண்டேஜ் பியாண்ட் ஆல் பேரியர்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு அஃபெக்ஷனோட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மாஸ் பார்ட்டியோட லீடர் வந்து அட்மிட் ஆகுறாங்க. எல்லாருக்கும் சகஜம். யாரும் வந்து ஹாஸ்பிட்டல் போகாம கடவுள் கிடையாது, அதாவது பக்த மார்க்கண்டே கிடையாது. அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு எல்லாரும் ஹாஸ்பிட்டல் எயில்மெண்ட் வரும், உடம்பு சரியில்லாத ஆவாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, வந்துடுவாங்க. பட் இதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய செய்தி என்னவென்றால், எல்லாருமே அவங்க குணமாகணும், இன்க்ளூடிங் டாக்டர் சுப்பிரமணிய சாமி. இன்னொரு சேனலில் நான் பேசும்போது சொன்னேன், அவர் விஷ் பண்ணுறாரு, ஐ வாண்ட் ஸ்பீடி ரிகவரி ஆஃப் சீஃப் மினிஸ்டர். நான் வந்துறேன். இந்த வதந்தி ஏன் எங்க அந்த வதந்தி சொல்றேன்னா, என் கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி. 90 விழுக்காடு மக்கள் ரயில் நிலையங்கள்ல, பேருந்துகள்ல பத்திரிகைகளை வச்சுட்டு டீ கடை பெஞ்சில் உட்காந்துட்டு ஹேஷியமா யூகமா கண்ணிலேயே பார்த்த மாதிரி பேசுவாங்க.
இருங்க சார், இதுதான் இதற்காக நீங்க சொல்ற ரீசன் எல்லாம் வச்சு கைது செய்ய முடியுமா? அப்படி கிடையாது, அதை தான் சொல்ல வரேன். அரெஸ்ட் வந்து இவங்க பேசுனாங்க, 2 பேர் பேசிக்கிட்டாங்க, 2 பேர் உட்கார்ந்து டீ கடையில் பேசினாங்கன்ற அரெஸ்ட் கிடையாது. சோஷியல் மீடியா இஸ் அ வெரி பவர்ஃபுல் டிஜிட்டல் ஏரால நம்ம தமிழ்நாட்டில் உலகத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து பல நல்லது இருக்குது. காணாம போன குழந்தைகளை கண்டுபிடிச்சி தருது, கணவன் மனையை ஒன்று சேர்க்குது, குடும்பத்தை ஒன்று சேர்க்குது. பல மெடிசன்ஸ் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்லலாம் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம், கூகுளில் நிறைய விஷயம் கற்றுக்குறோம். ஆனால் ஷேர் பண்ணி கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணி அது வைரல் ஆகி அதனால லா அண்ட் ஆர்டர் வந்து பிரேக் டவுன் ஆக போகுது, பெரிய ஒரு இங்கே வந்து ஒரு கலவரம் நடக்க போகுது, இந்த மாதிரி செல்ஃப் எமுலேஷன், சொந்தமாக பெட்ரோல் ஊற்றி இறந்து போகிறாங்க இந்த வதந்தியை நம்பி. பல பேர் தூக்கு போட்டு சாவற இல்ல இதெல்லாம் நடக்குது, நடந்துருக்குது, நடக்கும். ஒரே ஒரு கேள்வி இருங்க, நான் வந்து இந்த அரெஸ்ட் ஒரே விஷயம், லெஜிட்டிமேட் அரெஸ்ட் நான் எப்பவுமே சப்போர்ட் பண்றேன், லெஜிட்டிமேட் அரெஸ்ட். ஆனா இந்த 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 அரெஸ்ட் 7 அரெஸ்ட் சரியான அரெஸ்ட். ஏன்னா திரு ரமேஷ் திரு ராமதாஸ் அவர்களினுடைய அறிக்கையில் திரு ரமேஷ், திரு சுரேஷ் அவர்களினுடைய கைது என்பது சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணதை பத்தியா, வழியாக பேசினது? நிச்சயமா கிடையாது. அது தவறா அவருக்கு சொல்லப்பட்டிருக்குதா இல்லைன்னா அது சொல்லாம விட்டாங்களான்னு தெரியல. இருங்க, நான் ஐ கோ பை தி எஃப்ஐஆர், ஐ கோ பை தி. பல பேர் பத்திரிகைகள் எழுதுவாங்க, பத்திரிகை சொல்வதெல்லாம் உண்மை கிடையாது. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சட்டத்தில் என்ன இருக்குதோ 153 கேபிட்டல் ஏ, 153 கேபிட்டல் ஏவும் எஃப்ஐஆர்ல என்ன சொல்லியிருக்கு? இவங்க 2 பேர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்றாங்க. அதை கான்ஃபிஸ்கேட் பண்ணும்போது அவங்க ஷேர் பண்ண அந்த மெட்டீரியல் வச்சு தான் அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. பத்திரிகையில வந்து அவங்க போய் அதை நிரூபிக்கிறேன். நான் எஃப்ஐஆர் பிரகாரம் தான் பேசுறேன் நான். அப்படி ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. அத நினைச்சு 2 பேர் பேசிட்டாங்க, கைது பண்ணாங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படி இல்ல இருங்க, அவங்க ஷேர் பண்றாங்க. இருங்க சார், அவங்க மொபைல் போன்ல ஷேர் பண்றாங்க. நான் கிளாரிட்டிக்காக ஏன்னா திரும்ப அதை தான் நம்ம பாலு அவங்கள்ட்ட கேட்கணும். அதிமுக நிர்வாகி புனிதா தேவி ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. நான் பேங்குக்கு போனேன், அவங்க இருங்க சார், நீங்க பேப்பர் செய்தியை சொல்றீங்க சார், அதான் எஃப்ஐஆர் செய்தியை பேசுறாங்க. இருங்க சார், நீங்க சொல்றத தான் நான் திரும்ப அண்டர்லைன் பண்றேன். அப்படிலாம் இல்ல, அவங்க கைது என்பது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல. புனிதா தேவி கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க, அவங்க கிட்ட வந்து கண்டென்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. புனிதா தேவியினுடைய புனிதா தேவி போறாங்க, இந்த மாதிரி ஃபேஸ்புக்கும் ட்விட்டர்ல அவங்க போன்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தவறான புனிதா தேவி பாத்துக்கிறாங்க, புனிதா தேவி முன்னாடியே ஷேர் பண்றாங்க. அதான் எஃப்ஐஆர். இல்ல நீங்க எஃப்ஐஆர் படிக்கல நினைக்கிறேன். இல்ல படிக்கல, ஐ அம் சாரி. இல்ல நான் படிச்சேனா படிக்கலன்றது வேற விஷயம் சார். இப்போ இருங்க சார், திரு ராஜசேகர் ரெக்கார்ட் நான் சொல்றேன். 153 கேபிட்டல் ஏ 505 ஐபிசி போட்டுருக்காங்க. இந்த செக்ஷன்ல வந்து ரெண்டுமே 3 இயர்ஸ் அப் டு பீனல் ப்ரொவிஷன்ஸ் 3 இயர்ஸ். இதுல வந்து ஷேர் பண்ணி இதனால வந்து மக்கள் மனசுல வந்து குந்தகம் விளைவித்து லா அண்ட் ஆர்டர் அங்க பிரேக் டவுன் ஆவற கண்டிஷன் ஷேர் பண்ணாத ஆஃபென்ஸ். திரு பாலு அவர்கள் இது ரைட் அத பதிவு பண்ண விரும்புறேன். இருங்க, திரு ராஜசேகர் சொன்னதுக்கு நீங்க பதில் இன்னும் அடுத்ததுல சொல்லுங்க. ஆனா முதல் கேள்வியே இப்போ நம்மையே பார்க்குறோம், பல அலுவலகங்களே விடுமுறை விட்டதாகலாம் செய்தி, அதுவும் யூகமா அல்லது அதிகாரப்பூர்வமா தெரியல, ஆனா அந்த செய்தி ஊடகங்கள்ல கூட பரவுச்சு. பலருக்கு ஒரு அச்சம் இருக்கு. இது மாதிரி சூழல்ல ஒரு முதலமைச்சரை பற்றிய வதந்தி என்ன பேராபத்தை உருவாக்குன்றது நமக்கும் தெரியும். அப்ப இந்த வதந்திகளுக்கு கைது நடவடிக்கைன்றது சரியானது தானே? முதல்ல நான் பேசுனா கைது பண்ண மாட்டாங்கன்னு நீங்க ஒரு உத்தரவாதமா சொல்லுங்க, நான் பேசுறேன். முதல்ல எடுத்த உடனே அவதூறாகவோ வதந்தியை பரப்பக்கூடிய வகையிலோ இந்த விவாதங்கள் இருக்கக்கூடாது என்ற செய்தியை சொன்ன பிறகு ஒரு வதந்தியை ராஜசேகர் அவர்கள் இப்பொழுது பரப்புகிறார். நீங்கள் அதை பேசக்கூடாதுன்றீங்க. அது அப்படிதான் இருந்தது முதல் தகவல் அறிக்கையில் என்று. இந்த நிகழ்ச்சியில் முதல் தகவல் அறிக்கையை ராஜசேகர் இப்பொழுது காட்டணும். ஏன் என்று சொன்னால் நான் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ அதிமுகவோட ஸ்போக்ஸ் பர்சனும் கிடையாது சார். நான் வந்து as per the information சார் from my sources. சார் இப்போ வந்துட்டீங்க பாருங்க. இருங்க சோர்ஸ் வந்து அதிகாரப்பூர்வமான சோர்ஸ். இவரே கைது செய்வதற்கு மூவாந்திரமுடைய வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். வதந்தியை பரப்புவதே ஒரு வேலையா இந்த தளத்தை யூஸ் பண்ணனும் நினைச்சா ஒத்துக்க முடியாது. இது ஃபேக்ட் வந்து சார் 153 பாருங்க திரு ராஜசேகர் இருங்க சார் ஒரு நிமிஷம் இல்ல சார் நான் இருங்களே ஒரு நெறியாளரா 3 க்கு மேல ஏதாவது செக்ஷன் இருந்தா சொல்லுங்க. நீங்க இருங்க ஒரே ஒரு விஷயம் சார். நீங்க வழக்கறிஞர், திரு பாலு அவர்கள் வழக்கறிஞர்.
2 பேரும் வழக்கு சம்பந்தமா. நானும் வழக்கறிஞர் இருக்கேன். திரு தராசு ஷியாம். ஆனா பார்வையாளர்ல பல பேர்கிட்ட நம்ம வந்து சட்ட வியாக்கியானங்கள் செக்ஷன்லாம் சொல்லி அவங்களுக்கு புரியாது. குழப்ப வேண்டாம், இருங்க சார். நம்ம ரொம்ப பார்வையாளர்கள் ரொம்ப எளிய மனிதர்கள், அவங்களுக்கு புரியுற மாதிரியே பேசுவோமே. இப்ப நீங்க முதல்ல சொன்னது எஃப்ஐஆர்ல இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மையா? அதுதான் கேள்வி. அவர் அதானே கேட்கிறாரு. கண்டிப்பா இருக்குது. இருங்க படிங்க. இருங்க 153 கேபிட்டல் A 505(3) தான் எஃப்ஐஆர். அடுத்து நான் வரேன். அதான் எஃப்ஐஆர். இதுக்கு மேல இருந்தா என்ன நீங்க நாளைக்கு மறுநாள் கூப்பிடுங்க, நான் வந்து திருபால் அவர் 153A 505 இரண்டுமே என்னன்றா 2 பிரிவினரிடையே வன்முறையை தூண்டும் வகையில் பேசுவது, கருத்து தெரிவிப்பது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ஜெயலலிதா அவர்கள் நலம் பெற வேண்டும், மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பும் கூட. இன்றைக்கு இந்த விவாதம் உருவானதும், இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதும், இது போன்ற சர்ச்சைகளாக மாறப்பட்டதற்கும் காரணமாக பல உண்மையான நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஜெயலலிதா அவர்கள் முதலில் 22ஆம் தேதி கைது செய்ய மருத்துவமனைக்கு செல்கிறார். மருத்துவமனைக்கு சென்றவுடன் உடனடியாக வரக்கூடிய அப்பல்லோவினுடைய அறிக்கை என்னவென்றால் நீர்ச்சத்து குறைவு மற்றும் உடல் காய்ச்சல். ஒரே ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சார். நீங்க முதலமைச்சரை பத்தி நீங்க 1000 வியாக்கியானங்கள்லாம் அதுக்கு இருக்கட்டும். நீங்க வதந்தி பரப்புனீங்கன்னா கைது இருக்கா இல்லையா, கைது செய்வது சரியா இல்லையா? அதான் சொல்றேன். நீங்க என்ன பரப்புறீங்க, கைது இருக்கு, அது கைது பண்ணலனா போலீஸ் வந்து இன்எஃபெக்டிவ், கடமையை செய்யல, காவல்துறை தவறு செய்கிறதுன்னு அர்த்தம். பால் அவர்கள் நேரம் தரல, அவரை மட்டுமே வச்சு வேணா பேசுங்க. திரு பால் அவர்கள் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்றேன். உள்நோக்கத்தோடு வதந்தி பரவி அதன் மூலமாக சமூக நல்லிணக்கத்தையும் ஒரு ஆபத்தையும் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒருவர் ஒரு காரியத்தை செய்வதற்காக அந்த எண்ணமும் செயலும் ஒருவருடைய செயல்பாட்டில் இருந்தால் நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் துவக்கத்தில் குறிப்பிட்டதை போன்று தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் திடீரென்று உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனைக்கு செல்கிறார். முதலில் வந்த அறிக்கையின்படி, நான் அதாவது சொல்ல வந்து நீங்கள் அதுக்குள்ள முதலில் வந்த அறிக்கைப்படி ஒரு சாதாரண உடல்நலம் இல்லாமல் என்பது தெரிந்த பிறகு 6ஆம் தேதி வந்த அறிக்கை, அதற்கு பிறகுதான் பல வதந்திகள் நின்று போனது. அந்த 6ஆம் தேதி 22லிருந்து 6ஆம் தேதி வரை உள்ளே நடந்து கொண்டிருக்க மருத்துவ அந்த சேவைக்கும் வெளியில் வரக்கூடிய அறிக்கைகளுக்கும் செய்திகளுக்கும் பல முரண்பாடுகள். இது மக்கள் மத்தியில் இயற்கையாகவே எது உண்மை, என்ன நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மருத்துவமனைக்கு சென்ற ஒருவர் 24 நாட்கள் இதுவரையில் மருத்துவமனையில் அனுமதி. திரு பால் அவர்கள் ஒரே ஒரு விஷயம் திரு ராமதாஸ் அவர்களிலிருந்து கோட் பண்றேன். 90 விழுக்காடு இல்ல, ஒட்டுமொத்த தமிழகமும் அதை பத்தி தான் பேசுது. அதுல பின்னாடி ஒரு கரிசனம் இருக்கு, அன்பு இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியுது. ஆனா எல்லாத்தையுமே காவல்துறை கைது செய்யலையே. இல்ல நான் சொல்றேன், அதாவது மொத்தம் 52 பேர் மீது வழக்கு இதுவரையில 4 பேர் இதற்கு முன்பு வலைதளங்களை பயன்படுத்தினார்கள் என்று வழக்கு. இந்த அறிக்கை விட வேண்டியதனுடைய நிலைமை சூழ்நிலை ஏன் வந்தது என்று சொன்னால், அந்த வங்கிக்கு சென்ற இருவரும், அந்த ஊழியர்கள் இருவரும் வேலை செய்வதற்காகத்தான் அந்த வங்கிக்கு செல்கிறார்கள். அங்கே இருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் தங்களுக்கு வரக்கூடிய செய்திகளை பேசிக் கொள்கிறார்கள். ஒரு அதிமுகவினுடைய நபராக வருவர் அவருக்கு முன்பாக தங்களிடம் வரப்பட்ட குறுஞ்செய்தியவோ அல்லது வலைதளத்தில் இருந்த விஷயத்தையோ பேசிவிட்டு அந்த சகோதரியிடம் என்ன உடல்நிலைக்கு என்று கேட்டதற்காகத்தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். இதுதான் உண்மையானது. ஆனால் இன்றைக்கு ராஜசேகர் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் அதற்காக இல்ல அங்க இருந்து கொண்டு வலைதளங்களை இல்ல சொல்றேன், நீங்க சொல்லுங்க. அதை நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் இதற்கெல்லாம் பின்னணியாக ஒரு கொஞ்சம் ஒரு நிதானத்தோடு பார்க்கணும். எப்படின்னா, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர். அவரை அம்மா என்றும் தெய்வமாகவும் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை யாரால் உருவானது? இரண்டு பேரை நான் பகுதிக்கு வருகிறேன். திரு பாலு நிச்சயம் நேரம் தருகிறேன். திரு தராசு ஷியாம் அவர்கள்ட்ட எனக்கு இது சரியா தவறான்றதெல்லாம் நம்ம பேசுவோம். தீர்வு பகுதியில் இதை எப்படி கையாள போகிறோம். ஆனால் என்னுடைய கேள்வி என்பது, இப்போ உளவாய மூடலாம் ஊர்வாய மூட முடியாதுன்னு கிராமத்துல எல்லாம் பழமொழி இருக்கிறது. நீங்க இப்போ திரு ராஜசேகர் சொன்னதே நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவங்க ஷேரே பண்ணியிருக்கலாம். வாட்ஸ்அப்ல அப்படி ஒரு செய்தியை பகிர்ந்ததற்காக நீங்க கைது நடவடிக்கை அப்படின்றது
ஏற்புடையதா, அது ஜனநாயகத்திற்கு உகந்ததான்றதை எப்படி பார்க்கிறேன்? ரெண்டு விஷயம் தாங்க இதில். ஒன்று வந்து லெஜிட்டிமேட் வென்டிலேஷன் ஆஃப் பப்ளிக் கிரீவியன்ஸ், அது வந்து நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு. நம்ம வந்து பப்ளிக் கிரீவியன்ஸை லெஜிட்டிமேட்டாக நம்ம சொல்கிறது, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறோம், இது வந்து டோட்டலாக வேறு. ஆனால் இது வந்து இட் இஸ் அ பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மிஸ்சீஃப். அதாவது ஏதோ ஒரு வகையில் ஒரு குறும்பு செய்யணும்னோ இல்லை வந்து ஒரு துர்நோக்கத்தோடு வந்து வதந்தி கிளப்பணும்னோ செய்கிறாங்க. செய்யும் போது என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, சர்க்குலேட் பண்ணுறவங்களும் அதில் வந்து குற்றவாளியாக மாறுறாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த முன்னாடி 66A இருந்தப்போ ஒரு பிரச்சனை கிடையாது, அது ரிமூவ்டு. இப்போ ஐபிசி அஃபென்ஸில் தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே கொண்டு வந்துடும். இப்போ இந்த ஐபிசி அஃபென்ஸ் வந்து இந்தியா பூராக்கும் காமன் தான். நீ குஜராத்தில் நடந்த கலவர சம்பவத்தப்ப பட்டேல் இனத்தவர்களுக்கான போராட்டம் நடக்கும்போது இதே பிரச்சனை அங்கே எழுந்தது. அப்போ இது மட்டும் தவறு இல்லையான்னு கேட்டாங்க. ஆனால் இது தவறு தான். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு வந்து எல்லாருமே வந்து பப்ளிஷராகவும் எல்லாருமே ரைட்டராகவும் இருக்காங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வந்த பிறகு. ஆனால் முன்னாடி எப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து பத்திரிக்கை வச்சிருக்க காலத்துலேயும் இந்த பிரச்சனையை நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் பப்ளிஷர், பிரிண்டர், ரைட்டர் 3 பேர் இருப்பாங்க. இதில் பிரிண்டருங்கிற கேட்டகரி கிடையாது. ரைட்டர், பப்ளிஷர். வேணா பப்ளிஷரை வந்து ஃபேஸ்புக்காக கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஆனால் பிரிண்டிங் செக்ஷன் இங்கே வர்றதுக்கு வழி கிடையாது. அதனால ஆட்டோமேட்டிக்காகவே இது வதந்தியாகத்தான் மாறும், வதந்தியாகத்தான் கருதப்படும். இன்னொன்று, இந்த வதந்தி மூலமாக நீங்களே சரியாக சொன்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இப்போ வந்து ஒரு வதந்தி எழும்புது, உடனே கதவடைப்பு நடக்குது. அப்போ வந்து உடனே ஒரு குடும்பத்தோடு போகிறவங்க சஃபர் ஆகிறாங்க. எனக்கே நிறைய பேர் நான் பீச்சுக்கு வந்திருக்கேன் குழந்தை குட்டியோட, போகவா வேண்டாமா, இந்த கேள்வியெல்லாம் வருது. அப்போ இந்த வதந்திகளை எப்படி அடக்க? போலீஸ் வந்து இரும்பு கரம் கொண்டு தானே அடக்கணும். ஒரு சில மிஸ்ஹாப்ஸ் இருக்கலாம். எனக்கு இந்த புனிதா மேட்டர் எனக்கு தெரியாதுங்க, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அது தவறாக இருக்கலாம். ஆனாலும் அதுக்கு ரிலீஃப் வந்து கோர்ட்ல இருக்குது. இதுக்கு வந்து எசென்ஷியல் இன்கிரிடியன்ட் என்ன இருக்கு? ஆனா கைதுன்றது உச்சபட்ச நடவடிக்கை. அந்த மன உளைச்சலை வந்து ஒரு சாமானியன் ஒரு சமூக வலைதளத்தை பயன்படுத்தி கொண்டிருப்பவன், நான் ஷேர் பண்ணேன்றதுக்காக கைது பண்றது. நீங்க சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. என்னன்னா, சமூக வலைதளத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி சொல்கிறது. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்ததுக்கு நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். நியூஸ் 7 சேனலையும் பாராட்டுறேன். ஏன்னா சமூக வலைதளத்தில் உள்ள அந்த டேஞ்சரை புரிஞ்சுக்காமலே எல்லாத்தையுமே ஷேர் பண்றாங்க. நம்ம பேசுவோம். திரு சிவா இளங்கோ, முதல் கட்டமாக நம்ம பேசுறது தான் இந்த வழக்கு தொடர்பாகவே பேசுறது. இது ஜனநாயகத்திற்கு உகந்ததா, கருத்துரிமைக்கு ஏற்புடையதா என்பதெல்லாம் கடந்து காவல்துறை கடந்த ஒரு 3 வாரமாகவே தொடர்ந்து எச்சரிக்கை விட்டுட்டே இருக்கிறாங்க. வதந்தியை பரப்பாதீங்க, மருத்துவமனை சொல்றது தான் சரியான அறிக்கை, நாங்க மருத்துவமனை சொல்லும், நீங்க அமைதியா இருக்கணும்னு சொன்ன பிறகும் கூட இந்த வதந்தி பரப்பப்படுகிறது. அப்போ ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க, கைது நடவடிக்கை. இது எல்லாம் சட்டம் என்கிற ஃப்ரேம்குள்ளே தானே நடக்குது. இது எங்கே ஜனநாயகத்துக்கு கேடு வந்துருச்சு? அப்போ எதிர்கருத்தே ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதே இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது தானே. இன்னைக்கு வந்து 24 நாட்கள் ஒரு முதலமைச்சர் வந்து மருத்துவமனையில் இருக்கும்போது அரசின் சார்பில் ஒரு அறிக்கை கூட இது வரைக்கும் வரல. இது வரைக்கும் அரசின் சார்பில் கவர்னர் வந்து ஓபிஎஸ்க்கு அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு தான் அவர் கொடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிடல் வந்து அவர் வந்து இது பேசினார். அரசின் சார்பில் இன்னைக்கு வந்து பொறுப்பு வந்து தலைமைச் செயலாளர், அவர்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை கூட இது வரைக்கும் வரல. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்துல ஒரே ஒரு கிளாரிட்டியா கேட்கிறேன். கவர்னர் அறிக்கை கொடுக்கிறார், அதுக்கப்புறம் அப்போலோ மருத்துவர்கள் அறிக்கை கொடுத்தா அதுக்கு சைமல்டேனியஸா சோஷியல் மீடியாவுல இந்த அறிக்கை எல்லாம் கிடையாது, இது அரசியல் அழுத்தம், அதை நம்பாதீங்கன்னு சொல்றதுக்கு பேர் என்ன? நம்ப முடியாம இருக்கு. அவங்களே என்ன சொல்றாங்க, இன்னும் ஓரிரு தினம் 10 நாளைக்கு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு இப்போ நீண்ட நாட்கள் இருக்க வேண்டும்னு சொல்லும் போது அப்ப வந்து மருத்துவர்களுக்கு தெரியாதா? இப்ப இது எது யார் வதந்தியை பரப்புறது? அப்ப வந்து நீங்க அப்போலோ நிர்வாகத்துல தான் இந்த சட்டத்தின்படி அவங்கள இந்த மருத்துவர்களை உள்ளர போடணும். இந்த சட்டத்தின்படி நீங்க பண்ணுனாக்கா அப்ப முரண்பட்ட தகவலை இந்த மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப சொல்லிட்டு இருக்கும்போது யாரை உள்ளர போடணும்? ஒன்று தெளிவுபடுத்த வேண்டியது அரசாங்கம், அது தெளிவுபடுத்தல. அப்ப மக்களுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது யாரு? ஒரு முதலமைச்சர் வந்து 8 கோடி தமிழ் மக்களுக்கு தான் ஒரு முதலமைச்சர், தெரிஞ்சுக்கூடியது அனைத்து உரிமையும் இருக்கு. அப்ப சொல்ல போகும்போது சரியான தகவலை இந்த மக்களுக்கு கொடுக்காத அரசாங்கம் இன்னைக்கு தலைமைச் செயலாளருக்கு உள்ளர போடணும். இருங்க சார், ஒரே ஒரு விஷயம் சார். தமிழக அரசாங்கத்தின் சார்பாகவோ அது அவங்க அறிக்கை விட்டாங்களான்றது, மருத்துவமனை சார்பாக ஒரு அறிக்கை கொடுத்த அந்த அறிக்கை
தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கை பாதிச்சு என்ன இருங்க சார் சார் சொல்றது? அமைதியை கெடுத்துருமா? இல்ல சார். சமூக வலைதளத்துல வந்த கருத்துக்கள் சட்டம் ஒழுங்கை கெடுக்குமா? ஒரு சாதாரண ஊனமுற்றோர் சான்று வாங்கணும்னா அப்படின்னா நீங்க அரசு மருத்துவர்கிட்ட தான் போய் வாங்கணும்னு சொல்றீங்க. நீங்க தனியார் மருத்துவமனை கொடுக்குற இதா எப்படி நீங்க வந்து ஒரு முதலமைச்சருக்கு அறிக்கை வந்து நீங்க தனியார் மருத்துவம் எப்படி நீங்க நம்ப முடியும்? ஒரு சாதாரண ஊனமுற்றோர் சான்று வாங்குறது கூட நீங்க அரசு மருத்துவர்கிட்ட போய் வாங்கிட்டு வாங்குறீங்க. இல்ல சார், நீங்க ஒரு முதலமைச்சர் சிகிச்சை வந்து எல்லாமே அரசியலாக்குறீங்க. அரசியல் கிடையாதுங்க. எல்லாமே இது வந்து எல்லாவற்றையும் அரசியல் முதலமைச்சருக்கு யாரும் உறவினர் கிடையாதுங்க. முதலமைச்சருக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு, சீஃப் செக்ரட்டரி தான் பொறுப்பு. அப்ப வந்து இது சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டியதாக. இருங்க சார், அப்போலோ மருத்துவர்கள் எல்லாம் வரிசையா இருக்கிறாங்க. திரு விஜயபாஸ்கர் கூட அமர்ந்திருக்கிறார். அவரெல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வரிசையில் இருந்து தானே அப்போலோ மருத்துவர்கள் அறிக்கை கொடுக்குறாங்க. அவங்க என்டாஸ் பண்ணலையா? இல்ல சார், நான் ஒரு கேள்வி, ஏன் இவ்வளவு வளர்றீங்கன்றேன்னா அவங்களுடைய அறிக்கையிலேயே முன்னுக்கு பின் முரணா இருக்குன்னு தான் இப்ப சொல்றாரு. என்னன்னாக்க முதல் நாள் நீர்ச்சத்து குறைவு ஜுரம்னு சொல்றாங்க. 2 நாட்கள்ல வந்து வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. இப்படியே சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு சொல்றாங்க நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப உண்மையான தகவல் மருத்துவமனையில இருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு பாமர மக்களுக்கே தெரியுது. பாமர மக்களுக்கே இல்ல, பாமர மக்களுக்கு பிரச்சனை இல்ல. சோசியல் மீடியாவுல பல எக்ஸ்பர்ட் இருக்காங்க சார். அவங்க எல்லாமே வந்து மருத்துவமா, வழக்கா, இஸ்ரோவா, எதை பற்றியும் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றது. அதை நம்பணும்னு சொல்றது. அது எப்படி? அதுதான் சார் வதந்தியா மாறுது. ஒரு கருத்தை சொல்வது சார், இருங்க சார். ஊடகம் நடத்துவீங்க, ஒரு பத்திரிகை நடத்துவீங்க. நான் அதை தவறு சொல்லல. நான் தவறு சொல்லல. இருங்க சார், இருங்க சார், தன்னுடைய கருத்தை சரி சொல்லுங்க, சொல்லுங்க. ஆனா என் கேள்வி, இருங்க, அதுக்கு அக்கவுண்டபிலிட்டி. இருங்க சார், இருங்க திருபாலு அவர்கள் ஒரே நிமிஷம், நான் அவர்கிட்ட பேசுறேன். இருங்க திருபாலு அவர்கள்ட்ட நீங்க இல்ல இருங்க சார், நீங்க தவறான உள்நோக்க கற்பிக்க வேண்டாம். நான் ஒரே ஒரு இல்ல இருங்க திருபாலு அவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி சார். இருங்க சார், இன்னைக்கு தராசு ஷியாம் அவர்கள் அவங்க பத்திரிகையில எழுதுனா அந்த எழுத்துக்கு அவர் தானே பொறுப்பு. நாளைக்கு ஒரு அவதூறு வழக்கு வந்ததுன்னா அவர் தானே ஃபேஸ் பண்ணணும். அப்ப சோசியல் மீடியாவுல ஒரு கருத்தை பகிர்கிறவர்கள் அந்த கருத்துக்கு யார் பொறுப்பேற்பது? ஒரு சின்ன பதிவு யார் சார் பொறுப்பேற்பது? அதுதான் என்னுடைய கேள்வி. இதுக்கான பதில நான் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன். இதற்காக விஷயம் பேசுவோம் சார். நம்ம அப்படிலாம் பேசிட முடியாது, அப்படி பேசிட கூடாது. ஏன்னா நீங்களும் சோசியல் மீடியால இருக்கீங்க, அது தவறான கருத்து. இதை நான் ஏற்றுக்க முடியாது சார். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது சார். நாம் இந்த இடம் தான் நமக்கு கவனமாக பேச வேண்டிய இடம். ஜனநாயகம் எல்லாத்திற்குமான வெளியை கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த ஜனநாயகம் எதற்குள் இருக்க வேண்டும், எந்த சட்டகத்திற்குள் இருக்க வேண்டும் என்கிற பேச்சும் இருக்கிறது. இந்த கைது நடவடிக்கைகளின் மூலம் ஜனநாயகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் தள்ளுறோமா? கருத்துரிமைக்கான கழுத்து நசுக்கப்படுகிறதா என்ற இடத்திலையும் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. எப்படி தெளிவாக இது வதந்தி, இது ஜனநாயகத்திற்கான வெளின்னு நம்ம புரிந்து கொள்வது. பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பொறுத்திருக்கு. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பரப்பப்படும் வதந்திகள், தொடரும் கைதுகள், இது ஜனநாயகத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம இது தொடர்பாக தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து வாதிக்கலாம். திரு பாலு அவர்களிடம் அக்டோபர் 15 இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய திரு ராமதாஸ் அவர்களினுடைய அறிக்கையில் முதல்வரின் உடல்நிலை பற்றி பேசினாலே கைது செய்வது ஜனநாயகத்திற்கு அழகல்ல அப்படின்ற ஒரு அறிக்கை. ஆனால் அதே செப்டம்பர் 27 வந்திருக்கக்கூடிய அறிக்கையில் அவர் சொல்றார், உடல்நிலை குறித்து வதந்தி பரப்புவது மன்னிக்க முடியாத குற்றம். வதந்திகளும் பதற்றமும் தொடர்ந்தால் வணிகத்தை, மக்களின் இயல்பு வாழ்க்கையை மிக கடுமையாக பாதிக்கும். அதனால இதை தடுக்க வேண்டிய, இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய பெரும் கடமை தமிழக அரசுக்கு, முதலமைச்சருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 அறிக்கைக்கு முரண் இருப்பதா நீங்க கருதலையா? அதாவது முதல் கட்டமாக இது போன்ற நிலைமைகள் உருவாச்சுல்ல, அந்த 6ஆம் தேதியினுடைய அப்பல்லோ மருத்துவமனுடைய அறிக்கை வந்தது பாருங்க. அதற்கு முன்பாக விடப்பட்ட அறிக்கை அது. எப்படின்னா, தொடர்ந்து என்ன தகவல் என்பதே தெரியாமல் ஆளுக்கு அவரவர்கள் மனதில் பட்டதை பேசி கொண்டிருந்த சூழல். உள்ளே இருந்து வரக்கூடிய அதிமுகவை சார்ந்தவர்கள் நல்லா இருக்காங்க, தினம் வந்து அன்றாட சாப்பிட்டாங்க, இன்னும் ஒரு நாள் 2 வெளியில் வந்துடுவாங்க, அவங்களுக்கு எந்த உடம்புக்கும் சரி பிரச்சனை இல்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த தகவலை சொல்லுகின்ற பொழுது மனதில் பட்டதை சொல்லி இதன் மூலமாக அண்ணன் சொன்னதை போன்று கடைகள் நடத்துவது, ஒரு கொள்முதலுக்கு போகிறவங்க வந்து இது வந்து எப்படி நம்ம விற்க முடியும், போக முடியாதுங்கிறது, வயதானவர்களை ட்ரெயின் டிக்கெட் கொடுத்து வெளியூருக்கு அனுப்பும்போது வேண்டாம்ப்பா அங்கே என்ன ஒன்று தெரியாது என்று அதை நிறுத்தினது. இப்படி ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் இதனுடைய பிரதிபலிப்புகள் அங்கே உதயமானது. அப்பொழுது அந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. இப்போது 6ஆம் தேதிக்கு ஒரு அறிக்கை வெளியிடுறது. அந்த அறிக்கையில் தான் மிக முக்கியமான தகவல் அடங்கியிருக்கு. நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் இருக்கணும், அவருக்கு என்ன உடல் நலம் இல்லாது, செயற்கை சுவாசம் பொருத்தப்படுவது,
போன்ற பல தகவல்கள் முதல் முறையாக 6ஆம் தேதி தான் வந்தது. சரி. அதற்கடுத்து 8ஆம் தேதி ஒரு அறிக்கை, அதுக்கடுத்து 10ஆம் தேதி ஒரு அறிக்கை. இன்று கடந்த 6 நாட்களாக இந்த முதல்வர் அவர்களுடைய மருத்துவ தொடர்பாக எந்த தகவலும் வரவில்லை. 6ஆம் தேதிக்கு அதுதான் கடுமையான உடல்நலக் குறைவு. 8ஆம் தேதி 10ஆம் தேதி வந்த அறிக்கையில் முன்னேற்றம் என்ற வார்த்தை இடம்பெறாமல் வந்த அறிக்கை. அதாவது உடல்நலம் நலம் பெற்று வருகிறார், மருத்துவ தேவையான உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், அவர் நலம் பெறுவார் என்ற வார்த்தைகள் இடம்பெறாமல் வந்ததற்கு பிறகு கடந்த 6 நாட்களாக எந்த தகவலும் அந்த அப்பல்லோ மருத்துவமனையிலும் இருந்து வரவில்லை, அவர் சொன்னதை போன்று அரசு தரப்பிலிருந்து வரவில்லை. கடந்த 6 நாட்கள். இன்னும் சொல்லணும்னா இது ரொம்ப முக்கியமானது, நான் சொல்லி ஆகணும். இது முதல் நிகழ்வு தமிழ்நாட்டிலேயே மருத்துவமனைக்கு எதிரியாக இருந்தால் கூட உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை சென்றால் ஐயோ என்று சொல்லக்கூடியதுதான் தமிழுடைய உணர்வு, மனப்பான்மை, அதுதான் சூழல். அப்படி இருக்கின்ற பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோயாளி, ஒரு முதலமைச்சருடைய அவருடைய உடல்நலம் குறித்து பல்வேறு வதந்திகள், பல்வேறு விதமான செய்திகள் பரவுவதற்கு காரணம் சரியான தகவல்களை அப்பல்லோ மருத்துவமனையும் இருங்க நான் முடிச்சிடறேன் அரசும் செய்ய தவறியதுதான் இதற்கான காரணங்களாக அமைந்திருக்கிறது என்பதை தயவு செய்து நீங்க அது ஒரு பக்கம் ஒரு வாதம். ஆனா நான் கேக்குறது அதெல்லாம் செய்யல, அதனால இந்த வதந்திகளை நம்ம நியாயப்படுத்தணும். வதந்திகளை பரப்புவதுதான் ஜனநாயகம். இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று முதல் அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியிலும் இந்த அறிக்கையிலும் வதந்தி பரப்புவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. இப்ப கைதெல்லாம் யாரு? இந்த நாங்க இவர்கள் கைது செய்திருக்கிறவர்கள் யாரு? நீங்க ஒண்ணு முடிச்சீங்க. இந்த கோயம்புத்தூர்ல புனிதா தேவி அவர்கள் கொடுத்த புகார் ஒரு அதிமுகவை சார்ந்தவர், அவர் கொடுத்த கட்சி சார்பா அவங்க தானே. இல்ல முக்கியமான தலைவரை பத்தி வதந்தி பரப்புனா அவங்க தானே. நான் தயவு சொல்றேன். அதாவது பாருங்க, நீங்க இப்ப ஊடகத்துல வலைதளத்துல வந்த விவாதத்தை விட்டுட்டு இப்போ ஒருத்தட்ட அவங்கள்ட்ட கேட்குறாங்க அந்த அறிக்கை, அந்த இதில் வரக்கூடிய செய்தி என்னன்னா, முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து அவரிடமே கேட்டார்கள், என்னிடமே கேட்டார்கள் எப்படி இருக்காங்க என்று கேட்டதற்காக ஒரு கைது என்று சொன்னால், சாதாரணமாக ஒரு முதலமைச்சரை பற்றி இன்னைக்கு நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்கு, முன்னேற்றமாக இருக்கா என்று எல்லோரும் இயல்பானது அதை கேட்க தானே செய்வாங்க. அப்படி ஒரு பேருந்து நிலையத்தில், ஒரு டீ கடையில் பொதுவாக ஒரு முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து விவாதித்து கொண்டிருப்பதும், அவர்களுக்கு நீங்க சொன்னது போன்று அவர்களுக்கு வந்த தகவல் மையமாக வைத்து பேசி கொண்டிருப்பதும், இதற்கு உள்நோக்கத்தோடு இதன் மூலமாக கலவரம் உருவாக வேண்டும், இதன் மூலமாக இரு பிரிவினருடைய வன்முறை ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதனுடைய அரசியல் பின்னணி, அதனுடைய உள்ளுணர்வோடு செய்யக்கூடிய காரியங்கள் இருந்தால் நிச்சயமா கைது செய்யணும். அது தவறு இல்லை. நாங்க இது பாருங்க, இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்றேன், வதந்தி திட்டமிட்டு பரப்புவர்களை காப்பாற்றுவதற்காக நான் பேசல. சாதாரண மக்களை ஒரு முதலமைச்சர் மீது அக்கறையோடு அந்த கருத்தை விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இருங்க இல்ல அப்படி இல்ல. நான் என்ன சொல்றேன், இப்போ நான் என்ன சொல்றேன், 7 பேர் அக்கறையோடு வாதிட்டவர்கள். நான் பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா கைது செஞ்சவங்க எல்லாம் விடுதலை செய்யுங்கன்னு கேக்குறீங்க. அப்ப இந்த 7 பேர் என்ன செஞ்சாங்க? அதுக்கு அக்கறையா கரிசனமா? வங்கி ஊழியர் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உங்க அலுவலகத்தில் அத்தனை பேரும் கைது செய்யப்படணும். என்னுடைய அலுவலகத்தில் எல்லோரும் கைது செய்யப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய அனைவரும் இது நியாயமா ஏத்துக்கணும். திரு ராஜசேகர், இங்க பாருங்களேன், ஒரு கேள்விங்க. நீங்க எப்படி அந்த லைனை டிரா பண்றீங்க? எது வதந்தி, எது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் நீங்க எப்படி டிரா பண்ணி கைது பண்ண போறீங்க? இதுல ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை வந்துடாதா? நாளைக்கு ஒரு ஊர்ல ஒரு அதிமுக காரர் இவர் எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினார் அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்றதான் இந்த அறிக்கையும் சொல்லுது. பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில ஈடுபடலாம்னு சொல்லுது. அதாவது ஆங்கிலத்தில் ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்குது. சட்ட பஞ்சாயத்தும் சரி, பாமகவும் சரி, எல்லாருமே ஃபிஷிங் இன் தி ட்ரபிள்டு வாட்டர்ஸ்னுவாங்க. முதலமைச்சர் உடல்நிலை குறைவாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, ஹெல்த் புல்லட்டின் ரெகுலராக வந்துகிட்டு இருக்குது. இதில் இவங்க கேட்குற மாதிரி இவங்களுக்கு தேவையான செய்தி சொல்லையும் எந்த ஊசி போட்டாங்கன்னு சொல்லையும், எந்த மருந்து கொடுத்தாங்கன்னு சொல்ல, இதெல்லாம் அப்படிதாங்க. ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அரசு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனி ட்ரீட்மெண்ட், ஈவன் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கும்போது அப்போ இருந்த கவர்னர் குரானா கிட்ட ஆஸ் பர் தி அட்வைஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் தான் சொல்றாங்க. அப்பவும் அட்வொகேட் ஜெனரல் கிட்ட அட்வைஸ்ன்ற வார்த்தைக்கு டெஃபினேஷன் கிடையாது.
அட்வைஸ்னா இது வந்து அவங்க கான்ஷியஸாக இருந்தாங்களா பாருங்க, எந்த புல்லட்டினும் அவங்க அன்கான்ஷியஸ்ன்னு சொல்லவே கிடையாது. ஷீ இஸ் கான்ஷியஸ். ஆனால் எந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்காங்கன்னு சொல்ல வேண்டிய கடமை இவங்க இந்த மாதிரி பாமக இருக்கும்ல அரசுக்கும். இருங்க பாமக ஒரு கேள்வி கேட்க, அப்ப புகைப்படம் அதாங்க ஒரு லேடி சிஎம் ஒரு லேடி சிஎம் இருக்கு. நான் சொல்றேன் சார் அமைச்சரவை கூட்டம் ஒரே ஒரு கேள்வி தாங்க. இப்ப திரு தராசு ஷியாம் அவர்களே சொன்னாங்க, இது வந்து ஒரு முக்கியமான விவாதம், சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தக்கூடிய விவாதம்னு சொன்னதுனால ஒரு கேள்வி. நீங்க என்ன பண்ணீங்கன்னா கைது செய்வீங்க, அதை சொல்லிடுங்க. பேசினா இருங்க சார் ஒரு விஷயம், பேசினா கைது செய்வீங்களா? யூடியூப்ல ஸ்ப்ரெட் பண்றதுக்கு 10 வழக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, நல்லா தெரியுங்க. சரி, Facebookல ஸ்ப்ரெட் பண்றதுக்கு 20 வழக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சரி, வாட்ஸ்அப்ல ஸ்ப்ரெட் பண்றதுக்கு 2 வழக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இந்த வழக்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த 40 பேர் அரெஸ்ட் பண்ணல. இருங்க இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இருங்க சார், ஒரே ஒரு கருத்து சார், ஒரே ஒரு கருத்து. நான் சொல்றேன் இருங்க ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்றது மட்டும் இருங்க, இந்த கேள்வி மட்டும் இல்ல. இப்போ இருங்க சார், நீங்க விரும்பக்கூடிய தகவல்களை மட்டுமே பகிர வேண்டும். இருங்க சார், அதை தாண்டி ஒரு தகவல் பகிரப்படுமேயானால் அது கைதாக மாறும்ன்றது ஜனநாயகத்துக்கு தானே அச்சுறுத்தல்? நிச்சயமா கிடையாது. நான் வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்பீச்சுக்கு ஃபைட் பண்ற ஒரு வழக்கறிஞர். ஆனா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எது வரைக்கும்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் அது வந்து ஒரு சொசைட்டிக்கோ சமூகத்துக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தல, எந்த ஒரு கலவரத்தையும் தூண்டல, எந்த ஒரு ரேஸ் ரிலிஜன் காஸ்ட் எதையும் பாதிப்பு ஏற்படுத்தலன்ற ஒரு கட்டம் வரைக்கும் தான் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஒரே ஒரு கேள்வி, இதுக்கு பதில் சொல்லுங்களேன். தீவிரவாத இயக்கங்கள் பற்றி ஆதரவாக பேசிய போது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளிலே சொன்னது, இவர் பேசியதன் மூலமாக சமூகத்தில் என்ன கொந்தளிப்பு ஏற்பட்டதுன்னு நீதிபதிகள் கேட்டபோது அரசு பதில் சொல்லல. இப்போ நான் என்னுடைய Facebookல நான் ஷேர் பண்றேன், என்னுடைய ஷேரிங்னால என்ன விளைவு ஏற்பட்டுச்சுன்னு ஒரு கேள்வி கேட்கிற போது இருங்க சார், நீதிமன்றத்தில் நீங்கள் எப்படி வழக்காடுவீங்க? இத வந்து ஷேர் பண்ணதுக்காக அரெஸ்ட்னு சொல்ல அப்படி பார்த்தா சார் ஷேர் இத வந்து கிரியேட் பண்ணி டைப் பண்ணி ஒரு சொன்ன மாதிரி சார் ஷேரிங் சார். இருங்க என்ன சார் ஷேரிங்ன்றீங்க, அப்புறம் அவங்களே கிரியேட் பண்ணாங்கன்றீங்க. ஷாம் என்ன சொன்னாரு, பப்ளிஷர் எடிட்டர் ரைட்டர்ல அந்த கான்செப்ட் இப்ப இல்ல, சோஷியல் மீடியா டிஜிட்டல் எரால கிடையாது. யார் சரி சார், அவரே டைப் பண்ணட்டும் சார், என்ன விளைவு ஏற்பட்டது? ஏங்க என்னங்க முதலமைச்சர் இருங்க, முதலமைச்சர் விளைவு ஏற்பட்டது ஒரு கருத்து சொல்லட்டுமா? எந்த அளவுக்கு ஒரு பாதகமான செய்தி எல்லாம் பரப்புனாங்கன்னா வேண்டாம், நம்ம அது வேண்டாம், தொண்டர்கள் வந்து வேண்டாம், அதுக்குள்ள வேண்டாங்க. பல பேர் வந்து தற்கொலை முயன்று பல சம்பவங்கள் நடந்துச்சு இந்த நாட்டுல. தராசு ஷியாம் அவர்கள்ட்ட இருங்க, வர பேசுவோம். திரு தராசு ஷியாம் அவர்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் சார். இப்போ உங்களுடைய பத்திரிகைகள்ல நீங்க எழுதுறீங்கன்னா அந்த வரிக்கு நீங்க பொறுப்பேற்கிறீங்க, அவதூறு வழக்காக தொடர்கிறது. இது ஷேரிங் தான். நாளைக்கு இந்த வழக்கே நீதிமன்றத்தில் போகிற போது நீதிபதிகள் கேட்கலாம், இதனால என்ன விளைவு ஏற்பட்டுச்சு, எந்த கருத்துக்கள் கூட என் மனசை புண்படுத்திடலாம், என் மனசை புண்படுத்துச்சு அதுக்காக நான் கைது செய்ய சொன்னேன் அப்படின்றதெல்லாம் நீதிமன்றங்கள்ல இது எடுபடுமா? எடுபடும். எப்படின்னா இதுல முக்கியமா நீங்க முதல்ல உள்ள அந்த பாயிண்ட் தான், பொலிட்டிக்கலா இதை டைவர்ட் பண்ண வேண்டாம். சோசியல் மீடியாவை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நம்மளோட நேயர்களுக்கு நம்ம தெரிவிக்கிறதுக்காகவாவது இந்த டிபேட்டை நம்ம பயன்படுத்தணும். 505ல வந்து எசென்ஷியல் இன்கிரீடியன்ட் என்ன சொல்றான்னா, accused should have published or circulated any statement-றான். ஸோ அவனே எழுதணும்னு கூட அவசியம் இல்லை, ஷேர் பண்ணாலே சர்க்குலேட் பண்ணாலே அந்த அஃபென்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ரெண்டாவது இன்டென்ஷன், அதான் நீங்கள் சொன்ன பாயிண்ட். அதாவது உண்மையாகவே அவன் வந்து ஒரு துர்நோக்கத்தோட இந்த வதந்தியை கிளப்புறானாங்கிற அந்த இன்டென்ஷன் ப்ரூவ் பண்ணுறதுல கவர்மெண்ட் சைடுக்கு வந்து கொஞ்சம் ட்ராபேக் இருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு இந்த புனிதாதேவி உள் செய்தி எனக்கு தெரியல, ஆனால் எத்தனையோ லட்சம் பேர் பயன்படுத்துகிற ஃபேஸ்புக்கில், எத்தனையோ லட்சம் பேர் பயன்படுத்துகிற வாட்ஸ்அப்பில் வெறும் 73 பேர் பேரில் மட்டும் வழக்கு, 60 பேர் பேரில் வழக்கு, ஒரு 5-6 பேர் மட்டும் கைது அப்படின்னு அந்த செலக்டிவ் அப்ரோச் வர இல்லைங்க. நான் சொல்லி முடிச்சேன், செலக்டிவ் அப்ரோச் வர்றதுக்கு வழி இல்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 6 பேர் 7 பேரை மட்டும் நம்ம அரெஸ்ட் பண்ண மாட்டோம். அப்போது வெறுமனே ஒரு அதிமுக ஃபங்க்ஷனரி புகார் கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக XYயை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லை. அதையும் தாண்டிய ஏதோ ஒரு விஷயம் இதில் வந்து இருக்குது. முக்கியமான இன்னொன்று என்னன்னா, மெலிஷியஸாகவும் ரெக்லெஸ்ஸாகவும் இருக்கணும். 153 அதைத்தான் சொல்லுது, ரொம்ப ரெக்லெஸ் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்னால என்ன விளைவு ஏற்பட்டதுங்கிற உங்க கேள்விக்கு விடைய காவல்துறை கொடுக்கணும். அப்போ என்ன விளைவு ஏற்பட்டதுன்னா அவங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க கோர்ட்டில் அப்படின்னா,
இதனால வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்னு எடுத்துட்டா கோயம்புத்தூர்ல கடைகள்லாம் அடைக்கப்பட்டது, மக்கள் மத்தியில் ஒரு பீதி கிளம்பிச்சுது அப்படிங்கறத அவங்க வந்து தகுந்த சாட்சியங்கள் வாயிலா திரு சிவா இளங்கோவிடம், நீங்க சோசியல் மீடியாவில் இருக்கிற யாருமே வந்து கல்வி அறிவு இல்லாதவர்கள்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே படித்தவர்கள் தான், எல்லாமும் விஷயம் தெரிந்தவர்கள் தான். ஆனா இதற்குள் வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கு. உள்நோக்கத்தோடு வதந்திகள் பரப்பப்பட்டது. மேபி சிலருக்கு வந்து வேறு விதமான எண்ணங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் சார்ந்து அவர் பரப்புகிற போது அந்த கைது நடவடிக்கையா இது இருக்கக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? காவல்துறை செஞ்சதுனாலே அது தவறுன்னு சொல்லிட முடியுமா? எப்படி அது சரின்னு இப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ரெண்டுமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து தவறா சரியானு கேட்குறத விட இன்னைக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து உள்நோக்கத்தோடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா 20 நாட்கள் வரைக்கும் இந்த அரசாங்கம் எச்சரிக்கையை விட்டு எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதன் பிறகு இப்போ தான் ஒரு 4 நாட்களாக கைதுகள். இதுல என்ன அர்த்தம்னாக்கா இனிமேல் யாரும் இது மாதிரி எழுதக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது. இல்லை அடுத்தது இல்லை, இது வந்து ஜனநாயகத்தின் குரல்களை நெருக்கி வேலை. என்னன்னாக்கா நியாயமான இது நீங்கள் வந்து வதந்தி சொல்றீங்க. எது வதந்தி இல்லைன்னு யாருங்க முடிவு பண்ணுறது? ஒரு முதலமைச்சரை பற்றி ஒரு உண்மை தகவலை நான் சொல்கிறேன், அது வந்து இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வதந்தி. எனக்கு தெரியுது, நாங்கள் உள்ள ஒரு மருத்துவர் மூலமாக எனக்கு ஒரு உண்மை தகவல் தெரியுது. நான் சொன்னாக்கா அது வதந்தி. வதந்தி இல்லைங்கிறது யாரும் முடிவு பண்ணுறது? அப்போ நீங்கள் இதான் சொல்கிறீங்க. இப்போ இதனால சமூகத்திற்கு என்ன விளைவு ஏற்பட்டதுன்னு யார் முடிவு பண்ணுறது? என்ன விளைவு ஏற்படுத்துறாங்க? அவங்க இப்போ 40 பேர் கைது பண்ணிருக்காங்க, 30 பேர் கைது பண்ணிருக்காங்க. என்ன விளைவு? உங்க அமைப்பே இருங்க சார், இருங்க நீ உங்க அமைப்பே சட்ட பஞ்சாயத்து இயக்கம். இந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன இருங்க சார், என்ன அதற்கான வாய்ப்புகள் வசதிகள் தந்திருக்கிறதோ அந்த அமைப்பு பதில் சொல்லுது. ஒரு அரசியல் குரலாக இருந்தா பதில் சொல்றப்ப நான் ஏத்துக்க மாட்டேன். நான் சொல்றதுதான் சரி. பழிவாங்கு நடவடிக்கைகள் இருக்கு. இந்த சட்டத்தை வேணும்னாலும் 66A வந்து உச்சநீதிமன்றம் சொல்லி எடுத்தது காரணமே இந்த மாதிரியான தவறு. ஆனால் இது ஒரு சில விஷயங்கள் வந்து தவறா உள்நோக்கத்தோட அவங்க பண்றாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேல நடவடிக்கை எடுங்க, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க. அதுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு முதல் தவறு அரசாங்கத்திடம் வைத்து விட்டு இரண்டாவது தவறாக யார் செய்கிறார்களோ அவர்களை கைது செய்தது எந்த விதத்தில் நியாயம் தான் நாங்கள் கேட்கிறோம். முதல் தவறு வந்து அரசாங்கத்தினுடைய உதாரணத்தை சொன்ன செயலாளர் வந்து என்னன்னா எப்படின்னா இப்ப தேர்தல் அறிவிக்குது, வாக்குப்பதிவு முடிஞ்சிருது, வாக்கு எண்ணிக்கை இடைப்பட்ட காலத்துல நீங்க கருத்து கணிப்பு நடத்துறீங்க. பாமக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு, அதிமுக ஜெயிப்பு ஏதோ போடுறீங்க. யதார்த்தம் வேறு விதமா இருக்குது. அதனால நம்ம ஜெயிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. இது வதந்தியா, இது கருத்தா? நீங்க சொல்லுங்க. இது பேர் என்ன? நீங்க கணிப்பு. கணிப்பு தான். அப்போ அது கருத்தும் கிடையாது, வதந்தியும் கிடையாது. தேர்தல் வேற, ஒருத்தருடைய உடல்ல முதலமைச்சருடைய உடல்ல அவர் இன்னொரு டைமென்ஷனுக்கு வராருங்க. அவர் வேற ஒரு கருத்து சொல்றாரு. நான் கேக்குறது என்னன்னா, அண்ணன் வந்து தராசு, நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் படித்த தராசு பத்திரிகை நடத்தினவர். கருத்து சுதந்திரத்தை பற்றி அண்ணன் இன்னைக்கு புதுசாக சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப வினோதமாக இருக்குது. என்னென்னா அந்த செய்தியை அந்த பரிமாறுவது, இப்போ நிறைய பிரிண்ட் அடித்து தமிழ்நாடு முழுக்க சர்க்குலேட் பண்ணுறாருன்னு வச்சுங்க. அந்த காலத்தில் வந்த தராசு எடுத்து இப்போ பார்ப்போம். இவர் சொன்ன செய்திகள் எல்லாமே இவர் உளப்பூர்வமாக இது உண்மையாக இருக்கும் என்று உணர்ந்து எழுதியதன் காரணமாக நாங்கள்லாம் படித்தோம். அதுதான் அவர் அது இல்லை, அது பொறுப்பு. அப்படி ஒவ்வொருவரும் தனக்கு கிடைக்கப்பட்ட செய்தியின் அடிப்படையில் சொல்றாங்க. இதில் உண்மை எது, தவறு எது என்பதை தீர்வு பகுதியில் நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேச வேண்டியிருக்கிறது. இதுல தீர்வு பகுதியில இந்த பிரச்சனை என்பது ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை தான். வதந்தி ஜனநாயகத்தின் எல்லை என்பது ரொம்ப ஒரு நெருக்கிய ஒரு மெல்லிய கோடு தான். இந்த தீர்வு பகுதியில் இதை எப்படி நம்ம அணுகப் போகிறோம், இனி நம்மளுடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்க வேண்டும், பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கு. கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். பரப்பப்படும் வதந்திகள், தொடரும் கைதுகள், இது தொடர்பாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு தராசு ஷியாம் அவர்களிடம், ராமதாஸ் அவர்களினுடைய அறிக்கை, பலர் சோசியல் மீடியாவில் இது பற்றி பேசிய போது இது எதையோ திசை திருப்ப, யாரையோ அச்சுறுத்துவதற்காக காவல்துறை இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கு அப்படின்றது தான். அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் சமீபத்தில் அவங்க போயிட்டு எங்களுடைய வலைதளங்கள், எங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ்லாம் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்போ இது யாரையோ அச்சுறுத்துவதற்காக இந்த நடவடிக்கையில் ஈடுபடுறாங்களா? ஃபேஸ்புக், ட்விட்டர் பயன்படுத்துகிறவங்க 3 ரகம் நான் நினைக்கிறேங்க. என்னோட புரிதலின் எல்லை வந்து இதுதான். ஒன்று, தன்னோட கருத்து, தனக்கு ஒரு செல்ஃப் பப்ளிசிட்டி, அவங்க வந்து ஒரு டேஞ்சரஸ்ன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டு, அப்போ வந்து அவங்க வந்து தேவையில்லாத வதந்திகளை திட்டமிட்டு பரப்புதல், அதன் மூலமாக குழப்பத்தை விளைவித்தல், இந்த தொல்லைகளுக்கு போய் சேர்றாங்க. காவல்துறை அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். மூணாவது ஒரு ரகம் இருக்கு, கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட். என்னன்னா, தன்னோட வெப்சைட்டுக்கு ஹிட்ஸ் வரணும்,
தனக்கு வந்து நிறைய லைக்ஸ் வரணும், நிறைய கமெண்ட்ஸ் வரணும்னு நினைக்கிறவங்க இவங்களும் இதுக்குள்ள போய் விழுந்துடுறாங்க. இந்த முதலமைச்சர் உடல்நிலை பற்றி வரும்போது தான் இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்கோட டேஞ்சர் வந்து நமக்கு நல்லா புரியுது. இதுக்கு முன்னாடி தனித்தனி கொலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஆனா இப்போ வந்து டேஞ்சர் வந்து நமக்கு ரொம்ப புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். இதுல நீங்க முதல்ல கேட்ட கேள்வியில இதை எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க, இதுல கலவரம் ஏற்பட்டுச்சா அப்படின்னா செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா கலவரம் ஏற்படாட்டாலும் ஒரு மினிமம் பனிஷ்மெண்ட் சொல்றான். வெறும் வதந்தி மட்டும் அப்படின்னாலும் அதை பரப்புறதுல எந்த கலவரமுமே ஏற்படலைன்னாலும் வதந்தி என்று ப்ரூவ் பண்ணிட்டாலே 6 மாசம் தண்டனை. அப்போ வதந்தின்னு ரொம்ப எளிதாக ப்ரூவ் பண்ணிடுவாங்க போலீஸ். மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து முதல்ல ரொம்ப நாள் டைம் கொடுத்தாங்க. ஒரு 15-20 நாள் அவங்க சொன்னாங்க வதந்திகளை பரப்பாதீங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகும் கண்ட்ரோல் ஆகலைன்னு நினைக்கும் போது வந்து இதை செய்கிறாங்க. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனும் அந்த ரைட் டு அதுக்குள்ளே இது வரலைங்க. சரி, திரு பாலு அவர்களிடம் இப்படி ஒரு வதந்தி, ஆனால் திரு ராமதாஸ் அவர்கள் அறிக்கையிலேயே வதந்திகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்றாரு. இப்போ அரசு தரப்புல வெளிப்படைத்தன்மை இல்லை, டிரான்ஸ்பரன்சி இல்லை, அவங்க அப்படிலாம் இருந்தாலும் கூட நம்ம இப்படி செய்திகள் பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம அனுமதிக்க முடியுமா? இல்லை நான் இன்னொன்றாக கேட்குறேன், அப்போ இந்த பிரச்சனையை நம்ம எப்படி தான் அணுகணும்னு சொல்றீங்க? அதாவது எங்கள் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவருடைய அறிக்கையில் ஒரு இடத்துல சொல்றாரு, முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அவருடைய உடல்நிலை குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கியிருந்தால் அந்த அம்மாவிற்கு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைக்கு அது மாறி இருக்கும், அந்த நிலைமை உருவாக்கியிருக்கலாம். இதற்கு காரணமானவர்கள் யாருன்னா அப்பல்லோ நிர்வாகமும் அதற்கு பிறகு அந்த அதிமுகவினுடைய முக்கிய பொறுப்பில் இருப்பவர்களும் இதை எப்படி மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், எந்த செய்தியை சொல்ல வேண்டும், நம்மளுடைய இதை எப்படி அவங்களோடு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை கவனிக்க தவறி இருக்கிறார்கள். இது மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் என்று சொன்னால் ஒரு 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 எல்லா விஷயங்களையும் அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை உங்களுடைய விவாதத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயம். அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய உடல்நிலையின் மீது அக்கறை, அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு. இது வந்து ரெஸ்பான்சிபிளாக அதை பண்ணணும், டே டு டே, ஒவ்வொரு நாளும். பாலு, எங்க பிரச்சனை இந்த வதந்திக்காக நான் சொல்றேனே, ஆளுநர் சொன்னாலும் காவல்துறை சொன்னாலும் பார்த்துட்டு வர அரசியல்வாதிகள் சொன்னாலும் யாரையுமே யாரும் நம்புறதுக்கு தயாராகவே இல்ல. ஒரு நிமிஷம், நான் அந்த இடம் தான் கேக்குறேன். நீங்க யார் சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன் இல்ல, இப்ப இருங்களேன், ஒரே ஒரு கேள்வி திருபாலு. இதுவே தமிழக அரசு சார்பாகவே சுகாதார நலத்துறை அமைச்சரே முன்னேற்றம் இருக்குன்னு சொன்னா மட்டும் நம்பிட்டு விட்டுருவீங்களா? என்ன சொல்ல வரேன், சொல்லிட்டார் தமிழக அரசு, நம்ம நம்பிடுவோம். அதாவது இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். கவர்னருக்கு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் என்று சொல்லுகின்ற பொழுது அப்பல்லோனுடைய மருத்துவ அறிக்கைக்கும் அவர் அறிவுறுத்துவதாக சொல்வதற்கும் மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிறது என்று நாம் பேசுறோம்னா இதுதான் கருத்து சுதந்திரம். இதை பேசுகின்ற உரிமை என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு ஆயுதம் அது. அதாவது கருத்து சுதந்திரம் என்பது, அதை எந்த காரணத்திற்காகவும் நாம் சமரசம் செய்து கொடுக்கூடாது. இந்த நிகழ்ச்சி நடத்துறதும் வார பத்திரிகைகள் மிகப்பெரிய அளவில் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஊடகங்கள் வெளியிடுகிறது, எல்லோரும் கவனத்தோடு தான் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே வேளையில் இந்த கைது நடவடிக்கை என்பது வெளிப்படையாக தெரிகிறது, அரசியல் உள்நோக்கத்தோடு இருக்கிறது, அரசியல் காரணத்துக்காக இருக்கிறது, தெளிவாக தெரிகிறது. ஒரே ஒரு கருத்து தான், நீங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்காக நான் தொடர்ந்து குரல் கொடுப்பேன்னு சொன்னதுனால இந்த கேள்வி. இந்த பிரச்சனையை மட்டும் மையமாக வச்சு நான் பேசல. நாளை காவல்துறையோ அரசோ ஒரு விரும்பாத செய்தியை நான் பகிர்ந்தால் கூட அது கூட வதந்தி தான். இருங்க சார். இப்போ ஒரு வெள்ளத்துல அரசு சொல்லுது 50 பேர் தான் இறந்துட்டாங்கன்னு சொல்லுது. ஆனால் ஒரு சமூகம் களத்துல இறங்கி வேலை செய்யறவங்க இல்ல 50 பேர் கிடையாது 100 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். அந்த 100 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்வது வதந்தி தானே? அப்ப கைது பண்ணிடுவீங்கல்ல? முதலாவது தமிழக முதலமைச்சரை வந்து நல்ல குணமானது இல்ல சார், நீங்க அதுக்குள்ளே வர வேண்டாம். நான் கருத்து சுதந்திரத்துக்கு வந்துட்டேன். அப்பலோல இருந்து கருத்து சுதந்திரத்துக்கு வந்துறலாம். குணமானஞ்சிட்டு வராங்க, நல்ல செய்தி, எல்லாரும் இல்லங்க. தமிழக காவல்துறை ஒழுங்கா அவங்க கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சிகள் இதுல எந்த வியாபாரம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இருங்க, நான் சொல்றேன், அரசியல் கட்சிகளுக்கு இது வியாபாரம் பண்ண வாய்ப்பு கிடைக்கல. அதனால ஒரு யூகத்தின் அடிப்படையில் இவங்க ஐயாவே முதலமைச்சரா இருந்து இதெல்லாம் பேசினா அவர் ஒத்துப்பாரா? என்ன ஆயிருக்கும்? அதிமுக தொண்டனை நீங்க பாராட்டணும், இவ்வளவு கடமை உணர்ச்சியோட ஒழுக்கமா இருக்கிறான். இல்ல சார், முதலமைச்சர் நல்லா தீர்வு சுற்றுக்கு வந்துட்டோம், நீங்க முதல் சுற்றுக்கு வந்துட்டீங்க. என் கேள்வி கருத்து சுதந்திரத்தை பற்றியது. ஒரு அரசு விரும்பாத செய்தியை நான் பகிர்ந்தால் அது வதந்தி. நிச்சயமாக இது அரசியல்வாதிகளோ அரசியல் கட்சி சார்ந்தவர்களோ கைது செய்யப்படவில்லை.
அதாவது ஒரு மனநோயாளி எண்ணம் கொண்ட சில சமூக வலைதளத்தில் இருக்கவங்க பரப்புறதுனால தான் இந்த குற்றத்தை செஞ்சதுனால தான் உங்கள் பார்வையில கைது இரண்டு வங்கி ஊழியர் மனநோயாளியா? ஒரு நிமிஷம். எல்லாருமே வங்கி ஊழியர் ஒரு நிமிஷம். மாத சம்பளம் வாங்குற வங்கி ஊழியர் வந்து மனநோயாளியா? மாத சம்பளம் வாங்குற ஒரு அக்யூஸ்டோட பேரண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவன் வந்து he was treated for mental rehabilitation. அதனால அது நீங்க இருங்க ஒரு நிமிஷம். அந்த மாதிரி எல்லாரையும் சொல்ல நானு, அதாவது சோஷியல் மீடியா யூசர்ஸ் எல்லாரையும் நான் சொல்ல, இந்த கருத்து சுதந்திரம் ஃபில்டர் பண்ணலாம். நம்ம பிரெயின்லயே அந்த ஃபில்டர் பண்ற கெபாசிட்டி நம்மளுக்கு. நல்லதை எடுத்துக்கலாம், கெட்டதை பகிராம இருந்துக்கலாம். நம்மளும் அப்படிதான். இப்ப நல்ல விஷயங்கள் பேசலாம். இவரு வாட்ஸ்அப்ல இவரு போடுற ஸ்டேட்டஸ்க்கு குண்டாஸ் ஆக்ட் போடணும். இல்ல வேண்டாம், பல செய்தி என்னால சொல்ல முடியும். அவ்வளவு ஸ்டேட்மென்ட் போட்டுருக்காரு. அவரை பத்தி நான் நல்லது போட்டேன்னா அவருக்கு பிடிக்கும். அது கிடையாது. நான் வந்து பொறுப்புங்க. ஒருவருத்தரும் பொறுப்போடு 2 நிமிஷத்துக்குள்ள முடிச்சா ரொம்ப சிறப்பா இருக்கும். நன்றி நன்றி. இந்த பிரச்சனை வராது. சிவயிலங்கோ, உங்களிடம் இந்த பிரச்சனையை நம்ம கையாள்வது எப்படி? ஏன்னா காவல்துறை கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல வதந்தி பரப்புகிறவர்கள் இருக்காங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றதெல்லாம் நீதிமன்றம் பார்க்கட்டும். இதை எப்படி தான் நீங்க ஹேண்டில் பண்ணுன்றீங்க? ஒரு குற்றத்துக்கு வந்து காரணம் என்னன்னு நீங்க பார்க்கணும். நீங்க இப்ப சட்டத்தின்படி பார்க்கணும். காரணம் வந்து இந்த அரசாங்கமே இருக்குது, இந்த காவல்துறையாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் எங்கேருந்து இங்கே தீர்க்க முடியும்? நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து அரசு அப்போலோ மருத்துவமனையில் சொல்கிறது வந்து இவ்வளவு முன்னுக்கு முரணாக இருக்குன்னு சாதாரண மக்களுக்கு தெரியுது. அப்போ அதை நாங்கள் வதந்தின்னு சொல்கிறோம். ஆனால் அரசாங்கம் ஏற்றுக்க முடியாது. நாங்கள் சொல்கிறத வந்து வதந்தின்னு எங்களை உலகத்துக்கு போடுறாங்க. அப்போ வந்து இந்த குற்றம் புரியறதுக்கு காரணமாக இருப்பவர்கள் யார்? அவங்க தான் இன்றைக்கி வந்து இதை தீர்க்க முடியும். இந்த பிரச்சனைக்கு நீங்கள் இந்த வதந்தி வரதுக்கு பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னு யாருனாக்கா இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கம் தான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அது வரைக்கும் இது வந்து கருத்து சுதந்திரத்தை வந்து நெருக்கிற விஷயங்கள் தான். இன்றைக்கி வந்து இவங்களை யாரெல்லாம் பழிவாங்க வேண்டும். இன்றைக்கி வந்து இந்த விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சமூக அமைப்புகள் எங்களை மாதிரி அமைப்புகள் எதிர்கட்சிகளுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்கனாக்கா, உங்களையும் அரெஸ்ட் பண்ணிவிடுவோம், பார்த்துக்க, நீ பார்த்து பேசு, எங்கே நீ டிவிக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் பார்த்து பேசு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை பண்ணி இந்த அரசாங்கம். ஏன்னா அவங்க செய்கிற தப்பை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரியான வேலைகள் காவல்துறையை வச்சு எச்சரிக்கை வேலை இந்த சமூகத்துக்கு கொடுக்குறாங்க. இனிமேலுக்கு நீ இந்த மாதிரி ஷேர் பண்ணால் கூட உனக்கு பிடிச்சி தூக்கி விடப்படும். இந்த மாதிரியான ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயல்பட்டால் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அதே செய்தி, எந்த செய்திக்காக நீங்கள் இன்னைக்கு கைது செய்தீர்களோ அதே செய்தியை ஒரு ஏக்கமாக இருந்து லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு நாங்க அந்த செய்தியை நாங்க ஷேர் பண்ணா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? ஆமா, நீங்க இல்ல கிடையாது. நீங்க வந்து எது வதந்தி எது வதந்தி இல்லங்கிறது முடிவு பண்றது யாரு? அப்ப நீங்க வந்து ஒரு விஷயம் தவறு நடக்குது, அந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த தலைமைச் செயலாளர் தான் இந்த இதுக்கு பொறுப்பு நாங்க சொல்றோம். அதுக்கு தகவல் வரல. உண்மையிலேயே அப்படியே வந்து கைது பண்றாங்க. நீதிபதி கேட்கட்டுங்க, இந்த மாதிரி இந்த சமூகத்துக்கு பெரிய பிரளயம் ஏற்பட்டுச்சாங்க. இல்ல அவருங்க சொந்த ஜாமீன்ல விட்டுட்டு கேஸ் நடத்துக்கணும். எதுக்கு கைது பண்ண வேண்டிய அவசியம் என்னங்க? இன்னைக்கு வந்து பெரிய பிரளயம் ஆயிடுச்சு, பெரிய கொலைகள், பெரிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் செத்துட்டாங்கன்னா நீ ரைட் அப்படி செஞ்சாக்கா தலைமைச் செயலாளரையும் உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய கருத்தை ஒரே ஒரு குறிப்புக்காக ஒரே ஒரு விஷயம், கேள்வி நேரம் ஜனநாயகத்தை அனுமதிக்கும், ஆனா அது 1 மணி நேரத்துக்குள்ளதான் இருக்கு. 4 பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நினைவூட்டுவது வந்து இந்த அரங்கத்தில் பேசப்பட்ட எல்லா கருத்துக்கள் அப்படின்றது தனிப்பட்டு அந்த வெளியை நம்ம அனுமதிச்சுட்டே இருக்கிறோம். அது அவர்களினுடைய சொந்த கருத்தாக தான் கேள்வி நேரம் எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கான வெளியை எப்போதும் கேள்வி நேரம் வழங்கி கொண்டே இருக்கிறது. மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நல்ல இரவாகட்டும்.